குரூப் 1ல் 70 வேக்கன்சி. இந்த 70 வேக்கன்சி நோட்டிஃபிகேஷனை பார்த்த உடனே ரச்சகன் மூவியில் அப்படியே கையில் நரம்பு ஏறும். அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வந்திருக்கும். ஆஸ்பிரண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்க்கும்போது ஒரு அந்த நம்பருக்குள்ளே நம்மளும் ஒருத்தராக இருப்போமா, அந்த போஸ்ட்டில் நம்ம எடுப்போமா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்திருக்கும். தட்ஸ் அ ட்ரூ ஆஸ்பிரண்ட்டுக்கான ஒரு ஃபீல். நம்பரில் வந்து ஒரு கிரேஸ் இருக்குங்க. நம்ம எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம், நம்ம படிக்கிறதுலையுமே இயர் மனப்பாடம் பண்ணுறது அந்த மாதிரி. இப்போது எக்கனாமியில் இந்தியன் எக்கனாமி யூனிட் 5ல் 735 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 735 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் குரூப் 4 எழுதுறேன். என்னோட முதல் எக்ஸாம் குரூப் 4 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு எழுதுறேன். அதில் 155 கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன். கிளியர் ஆகல 2008. அதுக்கப்புறம் 2009 ஒரு பிசி எக்ஸாம் எழுதினேன். 67 கொஸ்டின் போட்டேன். 67 கொஸ்டின் பிசியில் 80க்குன்னு ரொம்ப கெத்தாக இருந்தது. அந்த 67 சொல்லி கிரவுண்டுக்கெல்லாம் போகும்போது இவர் 67 போட்டிருக்காரு செம்ம கெத்தாக இருந்தது. ஆனால் ஃபிசிக்கலில் வரல. அதுக்கப்புறம் குரூப் 4ல் சேம் 155, அது ஒரு டஃப்பான குரூப் 4 எக்ஸாம், 91st ரேங்க். தென் குரூப் 2ல் பார்த்தோம்னா 167, எந்த 67 போட்டு கிடைக்கலையோ 167 போட்டேன். அதில் தான் குரூப் 2 வேலை கிளிக் ஆச்சு. இந்த நம்பர்லாம் மனப்பாடமாக அப்படியே இருக்குது. இதே மாதிரி தான் எனக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இயரு, எக்கனாமியில் இருக்கக்கூடிய இயரு, தென் வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ், ஆர்டிகல்ஸ், இந்த மாதிரியெல்லாம். ஸோ நம்பருங்கிறது எப்போ நமக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ அது நமக்கு மறக்காமல் போயிடும். நம்ம பர்த்டே, நம்ம ஃபோன் நம்பரு, நம்ம வீட்டு நம்பரு, இதெல்லாம் நமக்கு எப்போவுமே இருக்கு இல்லையா? அப்படி நம்ம இதை கனெக்ட் பண்ணால் தான் ஞாபகம் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் நிறையா இருக்குது. இந்த நம்பரை அப்படியே மனப்பாடம் பண்ணால் நமக்கு உள்ளே இறங்காது. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உள்ளே இறங்கினா தான் நமக்கு வந்து புரியும். ஸோ இப்போ இந்த இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதன் மூலமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த்னு ஒரு பெரிய புக் இருக்கு. அதே மாதிரி எக்கனாமிக்கு இந்த ஒரு புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சரி, இந்தியன் எக்கனாமிக்கு சரி, இவங்க கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஒரு புக்கு போதுமா? என்னதான் நம்ம 6லேருந்து 12 வரைக்கும் படித்தாலும் 6லேருந்து 10 வரைக்கும் படித்தா போதுமா? +1 புக்கு படித்தா போதுமா? +2 புக்கு படித்தா போதுமா? ஏன்னா அதில் ஒரு பக்கம் தியரி புரியாததா இருக்கு, இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெறும் நம்பர்ஸாக இருக்கு. இது ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. இதை வச்சுட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். என்ன கேட்டிருக்காங்கன்னு நம்ம இதில் பார்க்க போல. சரியா? ஒரு அப்ரோச்சுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக், அதில் ஏதாவது சப்ஹெட்டிங் இருந்தால், அதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தா அந்த சப்ஹெட்டிங்கை நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு ஒரு இடத்துல டாபிக் இருக்கு, இன்னொரு இடத்துல ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கனாமின்னு இருக்கு. ரெண்டுக்கு தனித்தனியாக கொஸ்டின்ஸ் அவ்வளோக்கா இல்லை. அதனால நான் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டேன். நேச்சர் அப்படின்னம்னா நம்ம வந்து கலப்பு பொருளாதாரமா, இல்லை வந்து இது கேபிட்டலிசமா, கம்யூனிசம், அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று இருக்கு. ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம்னா இதில் வந்து அக்ரிகல்ச்சரு, பிரைமரி செக்டரு, செகண்டரி செக்டரு, டெர்ஷரி செக்டரு, அதாவது அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் தொழில்துறை, அதுக்கப்புறம் சேவைத்துறை அப்படின்னு இருக்கக்கூடியது. ஸோ இது சம்பந்தமான கொஸ்டின் நமக்கு ஒரு 18 கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து என்னன்னா தேசிய வருமானம். இதில் எக்கனாமி எப்படி பாலிட்டிக்கு எடுத்த உடனே நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆரம்பிப்போம். நிறைய பேருக்கு அதுலேயே வந்து ஆஃப் ஆயிரும், என்னடா அவ்வளோ கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் எக்கனாமியை ஸ்டார்ட் பண்ணால் நேஷனல் இன்கம் எடுத்து ஜிடிபி, என்டிபி, இதில் வந்து டெப்ரிசியேஷனை கழிச்சிட்டோம்னா இது வரும், ஜிடிபி மைனஸ் இது, அந்த மாதிரி ஒன்று சொல்லும் போதே எக்கனாமி நமக்கு வந்து பிடிக்காம போயிருது. எடுத்த உடனே இந்த நேஷனல் இன்கம் எடுத்து படிக்காதீங்க, ட்ரையாக இருக்கும். நிறைய ஈஸியான ஏரியா இருக்கு. சப்ஜெக்ட்ல பொறுத்த வரைக்கும் எந்த பாடம் படிச்சீங்கனாலும் ஒரு ஆர்டர்ல நீங்க இங்க ஓபன் பண்ணி இப்படி போகணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த ஏரியா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ, எது ஈஸியா இருக்கோ அதை படிங்க. அதுல நல்லா புரிஞ்சதுல இருந்து புரியாததுக்கு போங்க. எடுத்த உடனே கஷ்டமான ஒன்று எடுத்து வச்சோம்னா நமக்கு உள்ள போறதுக்கான ஆர்வமே இருக்காது. நமக்கு ஆர்வம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுலேயே பாருங்க, வெறும் 14 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நேஷனல் இன்கம்ல. சரியா? அது நீங்க கடைசியா கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஜிடிபி எவ்வளோ இருக்குன்னு மனப்பாடம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஜிடிபின்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் இது ரொம்ப முக்கியமானது, ஈஸியான ஏரியாங்க. இந்த பிளானிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதாவது 5 இயர் பிளானுடைய அப்ரோச் அந்த மாதிரி இருக்கு. இதுல திட்டக்குழுக்கு 16 கேள்வி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 இயர் பிளான்ல அந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் கருதி கட்டாவே பல தடவை கேட்டிருக்காங்க. 47 கேள்வி. இதுல செகண்ட் 5 இயர் பிளான் வந்து மகள் நோபிஸ் மாடல், ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ஹெராடோமர் மாடல், இதுவே பல முறை வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம்னா நிதி ஆயோக், சின்ன டாபிக் இருக்கிறதே நிதி ஆயோக் அப்படின்னு. நிதி ஆயோக்கோட இண்டெக்ஸ் தமிழ்நாட்டில் எத்தனாவது இடம் அதெல்லாம் நான் இங்கே சேர்க்கல, அதெல்லாம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. சரியா? நிதி ஆயோக் பற்றி அதோடைய காம்போசிஷன், அவங்கள பற்றின கொஸ்டின் மட்டும்தான் இது எடுத்திருக்கேன். அதுவே 30 கொஸ்டின் பக்கம் இருக்கு நிதி ஆயோக் பற்றி. தென் என்டிசி லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஏன்னா இவங்க பிளானிங் கமிஷன் போடுற திட்டத்தை அப்ரூவ் பண்றவங்க தான் தேசிய வளர்ச்சி குழு. அவங்களுக்கு 2002 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் தனியார் கூட வச்சுட்டேன்.
தென் அடுத்த ஏரியாக்குள்ள பார்ப்போம். அடுத்த ஏரியா அப்படிங்கிறது ஒரு கோர் எக்கனாமி. கோர் எக்கனாமியில் ரெண்டு டாபிக் தான் நமக்கு இருக்கு. ஒன்று என்னன்னா மானிட்டரி பாலிசி, இன்னொன்று பிஸ்கல் பாலிசி. இதுல இந்த பிஸ்கல் பாலிசியில வாட் இஸ் பிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கைனா என்ன, பணவியல் கொள்கைனா என்ன, ஒன்றும் இல்லை, பட்ஜெட் தான் அந்த பண கொள்கை அப்படிங்கிறது. அதுலயே இவங்க 23 கேள்வி அதுல தெளிவா சிலபஸோட அந்த ஹெட்டிங் எடுத்து போட்டு நிதி கொள்கை சம்பந்தமான கேள்வியை நிறைய ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தோம்னா வருவாய் ஆதாரம், சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூல டாக்ஸஸ் இருக்குல்ல, டாக்ஸஸ்லயே நம்ம 2 டாக்ஸ் சொல்லுவோம். ஒன்று நேரடி வரி, இன்னொன்று மறைமுக வரி. நேரடி வரினா யார் மேல வரி போடுறோமோ அவங்களே கட்டினா நேரடி வரி. ஒருத்தர் மேல வரி போட்டிருப்போம், இன்னொருத்தர் கட்டுவாங்க. ஜிஎஸ்டி அந்த மாதிரி நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்குவோம், உற்பத்தி வரி உற்பத்தி பண்றவர் கட்டணும், ஆனா வாங்குறவங்க தான் கட்டுவோம். ஸோ இது மறைமுக வரி. இதுல ஜிஎஸ்டியை மட்டும் தனியா எடுத்துட்டா 33 கொஸ்டின். அதுல ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி தமாமான ஆர்டிகல்ல இருந்து காம்போசிஷன் யாரெல்லாம் இருப்பாங்க, அவங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆவாங்க, எந்த பொருளுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எல்லாம் எடுத்தோம்னா 33 கொஸ்டின் ஒரு சின்ன டாபிக்ல போகுது. தென் அது இல்லாம வருவாய் ஆதாரங்கள் மற்ற ஏரியா இருக்கு இல்லையா, டைரக்ட் டாக்ஸ் மற்ற சோர்ஸ் எல்லாம் 21 கொஸ்டின் அதுக்கு மட்டும் போகுது. இது இல்லாம ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படிங்கிற மத்திய மாநில அரசுகளுக்கிடையான நிதி பகிர்வு, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறது, அதுல ஒரு 9 கொஸ்டின். இதுல கொஞ்சம் பாலிட்டி டோன் அடிக்கும், கொஞ்சம் பாலிட்டியோட, ஏன்னா மத்திய மாநில உறவுகள் வர்றதுனால அதுல ஒரு 9 கொஸ்டின். இது ஒரு முக்கியமான ஏரியா. தென் இது வந்து பப்ளிக் ஃபினான்ஸ், படிச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நமக்கு. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷன், இதனோட தொடர்புடையது சின்ன டாபிக், எவ்வளவு 32 கொஸ்டின். இதுல ஃபினான்ஸ் கமிஷனுடைய அந்த சேர்மன், லிஸ்ட் ஆஃப் சேர்மனே பல தடவை கேட்டிருக்காங்க. இப்ப கடைசியா யார் இருக்காங்க, அரவிந்த் பணகாரியா இருப்பாரு, ஃபர்ஸ்ட் யாரு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 பேரை கொடுத்து, இந்த மாதிரியான கேள்வியே 32 பக்கம் வந்துருச்சு நமக்கு. இதுக்கு அடுத்த ஏரியா வந்து பார்த்தோம்னா மானிட்டரி பாலிசி, அதாவது பண கொள்கைன்னு சொல்லுவோம். இந்த பண கொள்கையை நான் சின்னதாக உடைச்சிருக்கேன். என்னன்னா ரிசர்வ் பேங்க் அவங்களே சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்கள பத்தி மட்டும் பார்த்தோம்னா ஒரு 24 கொஸ்டின். இதுல இன்ஃப்ளேஷன் ஒரு டாபிக் இருக்கும், பண வீக்கம். அதை நம்ம செப்பரேட்டா அவங்க வந்து சிலபஸ்லயும் இல்ல. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது யாரு, ரிசர்வ் பேங்க். அப்ப ரிசர்வ் பேங்க் ஒட்டி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க்னா அவங்களுடைய மேக்ரோ எகனாமிக் பாலிசி இருக்கும். அதாவது ஒரு பக்கம் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு 2 டூல் வச்சிருப்பாங்க. ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினா என்ன ஆகும், பணவீக்கம் வந்து குறையுமா கூடும், இந்த மாதிரியான கான்செப்ட். பணம் நிறைய இருக்குன்னு எல்லாத்தையும் இருக்குன்னா இவங்களுக்கு பொறுக்காது. அந்த பணத்தை எப்படியாவது நம்ம எடுக்கணும், அதுக்கு என்னென்ன டூல் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதுல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. தென் மானிட்டரி பாலிசினே டாபிக் ஹெட்டிங் இருக்கு. மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆபரேட் பண்றதா. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வ் பேங்க்கு 24 கேள்வி, அவங்களுடைய மானிட்டரி பாலிசிக்கு 17 கேள்வி. தென் நபார்டை பொறுத்த வரைக்கும் ஊரக வளர்ச்சி, அக்ரிகல்ச்சர், இது 2 தான் அவங்களுடைய பிரதான வேலை. முன்னாடி ரிசர்வ் பேங்கே அந்த வேலையை பார்த்தாங்க, அதுக்கு தனியாக ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும், நபார்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ஒரு 8 கேள்வி போகுது. இதை நீங்க அக்ரிகல்ச்சர்லையும் சேர்த்து பார்க்கலாம், பட் இங்க வச்சா தான் ஆப்டா இருக்கும், நீங்க வச்சிருக்கேன் நான். தென் பேங்கிங் மட்டும், மற்ற பொதுத்துறை வங்கிகள் ஜென்ரலா பேங்கிங்காக கொடுத்த ஒரு பிரதான் மந்திரி ஜன்தான் யோஜனா, நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்கிறது அது ஸ்கீம் தான், பட் இருந்தாலும் பேங்கிங் ரிலேட்டட்னால இதுல போட்டிருக்கேன். ஒரு 14 கொஸ்டின் அதுல வந்து இருக்கு. அகைன் அதுக்கப்புறம் அடுத்த ஏரியா வந்துருச்சு. அடுத்த ஏரியா பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படிங்கிறது. இந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இவங்க லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இல்லைன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல ஜமீன்தாரி திட்டம், ரயத்துவாரி திட்டம், மகள்வாரி திட்டம், இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஹிஸ்டரியில் வச்சிருக்கேன், ஹிஸ்டரி ஓரியன்டட். பட் அதை இங்கே படிச்சா தான் ஆப்டா இருக்கும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து நம்மள்ட்ட வருவாய் வசூல் பண்ணா, சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்ம ஜமீன்தாரி ஒழிப்பு, அதுக்கப்புறம் நிலத்தை எல்லாத்துக்கும் பங்கி கொடுக்கணும், லேண்ட் சீலிங் போடுறது, நல்ல தெளிவான டெஃபினட்டான கொஸ்டின்ஸ் இதுல லேண்ட் ரிஃபார்ம்ல ஒரு 23 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரை நான் கொஞ்சம் உடைச்சேன். அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோம்னா ஜாகிரபியில படிச்சோம்னா சாயில், கிளைமேட்டு, எந்த இடத்துல எந்த கிராப் விளையும், எந்த மாதிரியான இரிகேஷன் இருக்குன்னு ஜாகிரபியில கொஞ்சம் இருக்கும், எக்கனாமியில கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ், ஏகப்பட்ட ஏரியாவில் வரக்கூடிய ஒரு தனி டொமைன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. இதுல எக்கனாமிக் ஓரியன்டா ப்ரொடக்ஷன், உற்பத்தி எவ்வளவு இருக்கு, எந்தெந்த இடத்துல என்ன அந்த கிராப் வந்து எது ஃபர்ஸ்டா இருக்காங்க, இந்த மாதிரியானது எக்கனாமிக். அதுல 38 கொஸ்டின்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரே இன்னும் உடைச்சோம்னா கிரீன் ரெவல்யூஷன் இவங்க செப்பரேட்டா கொடுக்கல, பட் பசுமை புரட்சியை மட்டுமே நிறைய தடவை 13 கொஸ்டின் பசுமை புரட்சிக்கு போயிருக்கு. அடுத்து ஸ்கீம்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஸ்கீம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சருக்காகவே போட்ட திட்டங்கள் வந்து 21 கொஸ்டின். இதுல ஃபுட் செக்யூரிட்டி அவங்க கொடுக்கல. இதை தனியா உடைச்சு பார்த்தோம்னா உணவு பாதுகாப்புக்கு ஒரே ஒரு சட்டம் 2013 போட்டது, உணவு பாதுகாப்பு சட்டம். அது ஒட்டி இருக்கக்கூடிய கேள்விகள் பிடிஎஸ், பொது வளங்கள், நமக்கு யூனிட் 9லயும், அதாவது யூனிட் 9 இப்போ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, பப்ளிக் டெலிவரி சிஸ்டம், அதுல பிடிஎஸ் இருக்கும். ஸோ ஒரு 9 கொஸ்டின் ஃபுட் செக்யூரிட்டிக்காக போகுது. இதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியல் growthனு ஒரு டாபிக். இண்டஸ்ட்ரியல் growth நம்ம எப்படியெல்லாம் உடைக்கலாம்னா, ஜஸ்ட் ஜென்ரலா இண்டஸ்ட்ரியல் growthனு இதுக்குள்ள அடங்காதான் நான் தனியாக வச்சிருக்கிறேன். அதுல வந்து என்னன்னா ஒரு சில்க் இண்டஸ்ட்ரி, ஒரு அயன் ஸ்டீல், டாடா எக் எங்க ஆரம்பிச்சு, இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஜெனரல் கொஸ்டின்ஸ் 31. பர்டிகுலரா
இண்டஸ்ட்ரியல் பாலிசி மட்டுமே, தொழில் கொள்கைகள் மட்டுமே பார்த்தோம்னா இவங்க 48 போட்டிருப்பாங்க. சுதந்திரம் வாங்கினோடனே நேரு வந்து பண்ணணும்னு சொல்லி 48. அப்புறமா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நோக்கத்தை 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, சமதர்ம சமுதாயம், சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு கொடுத்த உடனே அவங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் வந்து சோசியலிசம் வருது. அப்பதான் மகளிர் மாடலும் வருது. 1956 2வது 5ஆண்டு திட்டத்தில் தொழில்துறை, அதாவது கலப்பு பொருளாதாரம், அந்த பாலிசி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் there are 12 கொஸ்டின். இதுல 91க்கு முன்னாடி இருக்கிறது 91 சார்ந்த கேள்வி. அதாவது 91 பார்த்தோம்னா எக்கனாமிக் ரிஃபார்ம் இந்தியா வந்து 1991 வரைக்கும் வேற மாதிரி இருந்தது. அது ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமி. 91 நம்ம வந்து ஓப்பன் எக்கனாமியா மாறணும். ஏன் மாறணும்னா சுத்தமா காசே இல்லை. 2 வாரத்துக்கு தான் பெட்ரோல் வாங்குறது காசு இருக்கு. அப்புறமா என்ன பண்ணுவோம், வீட்டில் பணம் இல்லைன்னா தங்கத்தை அடவு வைக்கிற மாதிரி இந்தியாவில் பணம் இல்லாம தங்கத்தை IMFல அடவு வச்சு IMFல கடன் வாங்கணும். IMF டிக்டேட் பண்ணாங்க நீங்க இதெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு. அப்ப 91க்கு அப்புறமா வரக்கூடிய பாலிசிஸ் அதிகமான கேள்வி இதுல கேட்டிருக்காங்க. தென் MSME இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் சரி, உற்பத்தியில சரி, எல்லா வகையிலுமே அதிக அளவு பங்களிப்பு. அதுல ஒரு 7 கொஸ்டின் போயிருக்கு. இதுல டெஃபனிஷன் மட்டுமே சில தடவை கேட்டிருக்காங்க. தென் மேக் இன் இந்தியாவுக்கு ஒரு 4 கேள்வி. இந்த கவர்மெண்டுடைய ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் இது 2014 அவங்க வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தது. தென் SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பழைய கேள்வி ஸ்டாண்டர்டா தாண்டலால முதல்ல எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 3 கேள்வி தான் அதுல வந்து கேட்டிருக்காங்க. அடுத்துதான் சோசியல் ப்ராப்ளம். இதுல தான் நிறைய கேள்வி போகுதுங்க. இப்போ அந்த நேஷனல் இன்கம் படிச்சு ட்ரையா இருக்குன்னு விட்டோம்னா இந்த ஈஸியானலாம் நம்ம படிக்காம போயிடுவோம். நமக்கு இந்த மக்கள் தொகையில பார்த்தோம்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை இல்லையா. அப்போ 11 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது சம்பந்தப்பட்ட டேட்டா, சென்சஸ் எங்க அதிகமா இருக்கு எங்க குறைவா இருக்கு, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கு என்ன காரணம், ஒண்ணு என்னன்னா பிறப்பு விகிதம் அதிகமாயிருச்சு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இறப்பு விகிதம் குறைஞ்சு போச்சு. காரணம் என்ன, ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ணணும். முன்னாடி வந்து ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் இல்லாம இருக்கும், அதனால எத்தனை குழந்தை இருக்குன்னே தெரியாது, அதனால நிறைய குழந்தைகள் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணதுனால இறப்பு விகிதம் குறைஞ்சு போனதுனால மக்கள் தொகை அதிகமாக. அப்போ அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி பாலிசி வச்சிருக்கோம், மக்கள் தொகை கொள்கை என்ன சொல்லுது, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி 2000. இப்போ அந்த தொகுதி மறுசீரமைப்பு அடிச்சுட்டு இருக்கிறதே என்னது, இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல தான் இந்த பிரச்சனையே வந்திருக்குது. அடுத்து கல்வி சம்பந்தமா பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எஜுகேஷன் அவங்களுடைய சிஸ்டம், இது கல்வியில் இருக்க பிரச்சனைகள் இங்கே ஒன்று எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க, அது வந்து காலை உணவு திட்டமாகட்டும், இல்லை நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன திட்டங்களா எல்லாத்த பற்றியுமே அங்கே தனியாக இருக்கு. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட 25 கொஸ்டின்ஸ் இருக்கு கல்விக்கு. அடுத்து ஹெல்த் ஒரு சோசியல் ப்ராப்ளம் பார்த்தோம்னா இதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சம்மந்தப்பட்டது 13 கேள்வி. தென் அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 12 கொஸ்டின் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 12 கொஸ்டின்ஸ் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தம் கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஒரு சின்ன டாபிக், நமக்கே தெரியும். எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு அப்படின்னா என்ன, வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன, நமக்கு இப்போ படிச்சிருக்கோம், நமக்கு தகுந்த வேலை இல்லை, அது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். இல்லை வந்து ஒரு அமைப்பே மாறிடுச்சு, எல்லா காருக்குமே இனிமேல் டிரைவர் வந்து இருக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக் காராக கொண்டு வரோம்னா அப்போ டிரைவர்லெஸ் கார் வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிம்பாங்க. அப்போ அது என்ன டைப்னு கொடுத்து அக்ரிகல்ச்சரில் ஒரு வேலை வாய்ப்பின்மை இருக்கு, மறைமுக வேலை வாய்ப்பின்மை. 10 பேர் செய்கிற வேலையை அங்கே 50 பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ 100 நாள் வேலை திட்டம் அந்த மாதிரி தானே, ஒரு 2 பேர் பண்ணலாம், அதை 200 பேர் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறைமுக வேலையின்மை அப்படிம்பாங்க. அதை நிறைய தடவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து வறுமை மட்டும், பாவர்ட்டியை மட்டும் தனியாக, இந்த பாவர்ட்டியில் தான் போன புதுசாக ட்ரை பண்ணாங்க, 4 கமிட்டி கொடுத்து இந்த கமிட்டி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. there are 18 கொஸ்டின் ஃப்ரம் தட், அது பழைய எக்கனாமி புக்லேருந்து வந்த கேள்வி தான் அது. அடுத்து இது இந்த டாபிக் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கு, ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம், ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு இருக்கு. இதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா புறா அப்படிங்கிறத மட்டும் தனியாக உடச்சிட்டேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் கொண்டு வந்தது 4 கொஸ்டின். அடுத்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் மட்டும் 6 கொஸ்டின். இது நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் உங்களுக்கு 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 10 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுல கவர் ஆகாம ஊரகத்துக்கு வந்து சில திட்டங்கள் இருக்கு, அது ஒரு 24 கொஸ்டின் வந்து தனியா வந்து கிடைக்குது, ரூரல் வெல்ஃபேருக்காக இவங்க பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மட்டும், தமிழ்நாடு தனியா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்கள்னு ஜென்ரலா எனக்கு கிடைச்சது 25 கொஸ்டின். அதுக்குள்ள ஒரு பேட்டர்ன்ல இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மட்டும் ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. சுய உதவி குழுக்கள்னா என்ன, அதுக்கு என்ன பிரின்சிபல் இருக்கு, ஏன்னா சுய உதவி குழுக்கள் விமனுக்கு தான் அதிகமாக பெனிஃபிட் கொடுக்கறதுனால நான் இதில் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். தென் வந்து பார்த்தோம்னா மிஷன் வாத்சல்யா, இதுக்கு முன்னாடி பழைய பேர் இருந்திருக்கு, இன்டகிரேட்டட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம், அதோட பேர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு, அதை மிஷன் வாத்சல்யான்னு மாத்திருக்காங்க. அதில் ஒரு 5 கேள்வி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பெடி பச்சாவோ பெடி பதாவோ, பெண் குழந்தையை பாதுகாப்பும் கற்பிப்போம் அப்படின்னா ஒரு 4 கேள்வி அதில் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. அடுத்து செப்பரேட்டா மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ஒரு 8 ஸ்கீம், ஹெல்த்தில் ஆயுஷ்மான் பாரத் மட்டும் 4 தடவை கேட்டிருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எம்ப்ளாய்மெண்ட்டை ஒரு ப்ராப்ளமாக பார்த்தோமா,
எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறதே நமக்கு சிலபஸில் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஒரு 17 கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து வறுமையை ஒரு பிரச்சனையா பார்த்தோம். வறுமை ஒழிப்பு திட்டம் ஒரு 5 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்கீம்ஸ் ஃபார் SC ST அப்படிங்கிறது ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது எதுலையுமே அடங்காம பொதுவாக டிஜிட்டல் இந்தியா, அப்புறம் நிறைய ஸ்கீம் இருக்கு, கவர்மெண்ட் ஏக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்குல்ல, அதில் ஒரு 31 கொஸ்டின் மீதி இருக்கு, அதை மட்டும் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் இதில் அப்ரோச். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னம்னா, கோர் எக்கனாமி அப்படிங்கிற கொஸ்டின் கொஞ்சமா இருக்கு, நீங்க புரிஞ்சு படிக்க வேண்டியது கொஞ்சம், நிறைய மனப்பாடம் பண்ணணும், நிறைய சோர்ஸ். இதுக்கெல்லாம் சோர்ஸ் என்னன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜஸ்ட் பார்த்துட்டு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க. பாலிசி நோட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணனா குதிரைக்கு கடிவாளம் பட்டின மாதிரி கரெக்டாக படிக்கலாம். இல்லாட்டி ஒரு பெரிய புக் எடுத்து தான் நான் படிப்பேன்னு படிச்சோம்னா நமக்கு ஒரு புக்குக்கே 6 மாசம் ஆகும். இந்த மொத்த ப்ரிப்பரேஷனுமே நம்ம முடிக்க வேண்டிய டைம் அது. ரொம்ப நாள் எடுத்துக்க கூடாது, சீக்கிரமா படிக்கிறதா இது ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலரா பாருங்க, இதில் நம்ம வந்து டாபிக் வைஸா கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.